நேத்திக்கு ரியோ பர்த்டேக்கு கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 2:30 மணிக்கு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கேக் செய்யறதுக்கு மூலப்பொருளே மைதா மாவு தாங்க. அது காலி ஆயிடுச்சு. அதை போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வேலை பார்த்தீங்கன்னா கேக் செஞ்சு முடிக்கிறதுக்கு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சிம்பிளா கேக்கும் வெட்டி முடிச்சாச்சு. எப்போ சாப்பிட்றத விட டின்னருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேருக்கு பண்ணியிருந்தாங்க. அடுத்து இருக்க மிச்ச சொச்ச வேலைகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு மணி 11 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. அப்பதானே குழந்தைங்களுக்கு கரெக்டான டைம்ல பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்து லஞ்சும் கொடுத்து விட முடியும். நேத்திக்கு கேக் செஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேருக்கு தாங்க டின்னர் பண்ணேன். அதுக்கே காலையில் எழுந்திருக்கும் போது செம்ம டயர்டாக இருந்துச்சு உடம்பு. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி வந்துட்டு ராத்திரி 10 மணிக்கு மேலே நிறைய பேர் வந்தால் கூட அம்மியில் அரைச்சும் விறகடுப்பில் சமையலும் செஞ்சு முடிச்சிருவாங்க முகம் சுளிக்காம அப்படின்வாங்க. நம்மளும் முகம் சுளிக்கல தான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 வேலை செஞ்சாலே அவ்வளோ டயர்டாயிடுது உடம்பு. எல்லா வசதிகளும் இருக்கிற நமக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுது, அப்போ ஒரு வசதியும் இல்லாத அவங்களுக்கு டயர்ட் ஆகாதான்? எனக்குள்ள நானே பல கேள்விகளை கேட்டுப்பேன். அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் அவ்வளோ சத்துக்கள் இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஆர்கானிக்காக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால தான் நமக்கு அந்த ஸ்டெமினா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன்.